அடிமலை வரும் மதில் நனைவு. யார் இவன்? ஹே மீ மேம் ஷூ மீ மேம் மேம். ஹே யார் இவன்? யாரா நீ பார்க்க என்ன மாதிரி இருக்க? No bro, நீங்க தான் என்ன மாதிரி இருக்கீங்க. நீ தான்டா என்ன மாதிரி இருக்க. No bro, you mistaken me bro. நான் வந்து சைனா bro, நீங்க இந்தியா. ஆமா, எதுக்கு நீ இப்ப கண்ணாடி தலையில மாத்தி போட்டுருக்க லூசு மாதிரி? சைனாவுல இதான் ப்ரோ ஃபேஷன். நம்ம எல்லாமே மாத்தி தான் பண்ணுவோம். ஓஹோ, அறிவு கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தி தான்ப்பா. ஆமா, உன் பேர் என்ன? என்னோட பேரு Redmi Note 9 Pro 5G bro. and உங்க பேரு Mi 10i 5G. எனக்கு தெரியும் bro, நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தர் தான். பட் இருந்தாலும் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. and சைனாவுல என்னோட பிரைஸ் கொஞ்சம் கம்மி, இந்தியாவுல உங்க பிரைஸ் ரொம்ப அதிகம் bro. ஓஹோ, ரீபிராண்டிங் பண்றீங்களோ? இரு முதல்ல மண்டே உடைக்கிறப்ப. Hi hello guys, welcome back to our channel. ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், ஓகேவா? கமெண்ட்ஸ்ல கரைச்சு ஊத்திராதீங்க. சோ இன்னைக்கு வீடியோல நம்ம இன்னைக்கு இந்தியால லான்ச் ஆன Mi 10i 5G அப்படிங்கிற இந்த மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். பட் இந்த மொபைல் இந்தியால லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு அப்படிதான் தெரியும். பட் சைனாவுல இதே மொபைல் Redmi Note 9 Pro 5G லான்ச் ஆயிருக்கு, நம்ம நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. பட் ரீபிராண்ட் பண்றது மிகப்பெரிய ஒரு தப்பா, ஒரு குற்றமா அப்படின்னு நம்ம கேட்டா அப்படி கிடையாது. பட் அது பிராண்டோட விருப்பம். பட் இருந்தாலும் நம்ம அப்படிதான் கிண்டல் பண்ணணும். பட் இருந்தாலுமே என்ன ரீபிராண்ட் பண்ணாலும் என்னதான் பிராண்டிங் பண்ணாலும் நமக்கு ஒருத்தா ஒரு மொபைல் போன் தாராங்களா அப்படிங்கறத மெயின், ஒரு கம்மியான ரேட்ல தாராங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சோ இந்த Mi 10i 5G அப்படிங்கிற இந்த மொபைல் அப்படி என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, Redmi Note 9 Pro தான் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க, நேம் மட்டும் மாத்திருக்காங்க. சோ இதுல என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு, உண்மையிலேயே ஒர்த் இல்லையா? இப்போ 21,000க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதுல உண்மையிலேயே என்னெல்லாம் இருக்கு, வாங்கலாமா வாங்கக்கூடாதா, 5Gக்காக தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபுல் டீடைலோட இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசியில பாருங்க. நீங்க நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங்கா செவன் யூடியூப் நீங்க என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துருக்கு. நம்மளும் இந்த மாதிரி பிராண்ட் ஸ்பான்சர் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 6.67 இன்ச் கொண்ட ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருந்தா நல்லா இருந்தது. பட் கொடுக்கல. AMOLED டிஸ்ப்ளே கொடுக்கிறது ஒரு மைனஸா கேட்டா கண்டிப்பா ஒரு மைனஸ். ஆனா இந்த பட்ஜெட்ல ஈவன் 5G இருந்தாலுமே நிறைய மொபைல்ஸ்ல AMOLED கொடுத்திருக்காங்க, பட் இங்க கொடுக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான். பட் இத வந்து ஈக்குவல் பண்றதுக்கு இந்த LCD பேனல்ல 6.67 இன்ச் கொண்ட ஃபுல் HD பிளஸ் LCD பேனல்ல நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. HDR10+ சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. 120 Hz refresh rate கொண்ட ஒரு டிஸ்ப்ளே இது. அடாப்டிவ் சென்ஸ் டெக்னாலஜியோட அடாப்டிவ் சென்ஸ்னா தன்னைத்தானே அது வந்து அந்த ரிஃப்ரெஷ் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். இப்போ கேம்ஸ் ஆடும்போது நமக்கு 120 வேணா 120 Hzக்கு மாத்திக்கும். அது வந்து நம்ம ப்ரௌசிங் பண்ணும்போது இல்லனா ஏதாவது ஸ்க்ரோல் பண்ணும்போது 60 வேணா 60க்கு சேஞ்ச் பண்ணிக்கும், 30 வேணா 30க்கு சேஞ்ச் பண்ணிக்கும். சோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்க உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் HDR10 சப்போர்ட் இருக்கு, வைட் ஒன் L1 சப்போர்ட் எல்லாமே இருக்கு. சோ AMOLED டிஸ்ப்ளே கொடுக்கல அப்படினாலுமே அதை வந்து ஈக்குவல் பண்ற அளவுக்கு, அந்த குறைய வந்து ஈக்குவல் பண்ற அளவுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்திருக்காங்க. சோ அதனால இவங்க கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க அப்படினே சொல்லலாம். பட் இருந்தாலுமே AMOLED கொடுத்திருந்தா நல்லா பெட்டரா இருந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட கருத்தாவும் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம AMOLED இல்லாதது அப்படிங்கறதால LCD பேனல் கொடுத்திருக்கனால சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உங்களை எத்தனை பேர் பிடிக்காது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா எனக்கு பேசிக்கா பிடிக்காது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு சர்வே பண்ணி கடைசி சோன் வரை இருந்துட்டு இருப்போம். கடைசில ஒருத்தன் தான் இருப்பான், ஓடி வந்துட்டு இருப்பான். 8x ஸ்கோப் இல்ல 4x ஸ்கோப் வச்சு போடுற ஹெட்ஷாட் ஆகும்போது தெரியுமா பவர் பட்டன் அமைக்கிட்டோம் வைங்க, ஓபன் பண்ணி பார்த்தா ஓசிக்கில நம்மள ஹெட்ஷாட் போட்டு போயிடுவான். சோ இந்த மாதிரி காமெடிலாம் நிறைய நடந்திருக்கு. சோ அந்த மாதிரி நடக்க கூடாது அப்படிங்கறதுனால வந்து நான் வந்து சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொண்ட மொபைல் போனை நான் அவாய்ட் பண்றேன். பட் நீங்க வந்து ரொம்ப கேமிங் பண்ணுவீங்க அப்படினால நீங்க அவாய்ட் பண்றது கொஞ்சம் நல்லது, ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம இங்க இதோட வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 214 கிராம் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே கிளாஸ் பேக் யூஸ் பண்ணியுமே 214 கிராம்ல மெயின்டைன் பண்ணது ஒரு பாசிட்டிவ் தான். பட் இதுமே ஒரு 210க்குள்ள கொண்டு வந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் நிறைய மொபைல்ஸ் பாத்தீங்கன்னா 225 கிராம் இருக்கு, 240 கிராம் இருக்கு. போற போக்க பார்த்தா 1/4 கிலோ 1 கிலோ அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க போலுக்கு. பாக்கெட்ல எல்லாம் வச்சா அப்படின்னா பாத்துப்பா நெஞ்சு வலி வந்துடும், சைட்ல பாக்கெட் வரை கிழிஞ்சு கீழே விழுந்துரும். நீங்க ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 750G கொடுத்திருக்காங்க 5G எனேபிள்டோட. சோ இந்த பிரைஸ்க்கு Snapdragon 750G ஓகேவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஓகே கிடையாது. ஏன்னா இதை விட அதிகமான நிறைய ப்ராசஸர் நிறைய கொஞ்சம் மொபைலே இருக்கு. Snapdragon 765G இருக்கு, அதோட அதிகமாவே இருக்கு. பட் அங்க என்ன இல்லைன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க ஒண்ணு,
அதான் 5G. ஸோ இந்த 5G இல்லை அப்படிங்கிறனால தான் நிறைய பேர் இந்த சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. அண்ட் கூடவே இந்த மொபைல் ஹைலைட்டடான இன்னொரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா 108 மெகாபிக்சல் கேமரா ஜென்ரேஷன் 2 கொண்டது. ஸோ இந்த பிரைஸ்ல இவ்வளோ ஹைலைட்டடான விஷயம் கொண்டு வந்திருக்கிறதுனால தான் இதை வந்து மக்கள் நிறைய விரும்புறாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு தான் லான்ச் ஆயிருக்கு இந்தியாவில், சைனால எப்போ லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸர் ஒரு 8 நானோமீட்டர் ப்ராசஸர் அண்ட் இது மட்டும் இல்லாமல் வந்து ஆக்டோகோர் ப்ராசஸர். ஸோ 8 நானோமீட்டர் ஆர்கிடெக்சர் பில்ட் பண்ணது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து பவர் எஃபிஷியன்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் வந்து பவர் கன்சப்ஷன் ரொம்ப இருக்காது. பேட்டரி லைஃப் கண்டிப்பா இந்த மொபைல் எக்ஸலண்டா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா 8 நானோமீட்டர் 7 நானோமீட்டர் 6 நானோமீட்டர் சொல்லிட்டு அந்த ஆர்கிடெக்சர் பில்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய நமக்கு வந்து பவர் கன்சப்ஷன் கம்மியாகும், பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து மொபைல் ஃபோன் வாங்குங்க அந்த ப்ராசஸரோட நானோமீட்டர் எல்லாம் பார்த்து வாங்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்க கிராபிக்ஸ்க்காக ஜிபியூன்னு பார்க்கும்போது Adreno 690 கொடுத்துருக்காங்க. இந்த Adreno 690 நம்ம 15,000 20,000 பார்த்தாச்சு. பட் Snapdragon 750க்கு இதுதான் கரெக்டாக செட்டம். பட் அதான் கொடுத்தாகணும், வேற வழி இல்லை. ஓகே, அதனால தான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Adreno 690 நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு கேமிங்ல. இது வரைக்குமே ஒரு என்ன சொல்றது, ஒரு 15,000 20,000 அதே ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை விட உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இருக்காது. 5G யூஸ் பண்ணணும், 108 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் நீங்க இந்த மொபைல நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக்ல குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா சாம்சங் HM2 சென்சார் கொண்டது. இதுதான் சாம்சங் S20 அல்ட்ரால இருக்க கேமராவை விட செகண்ட் ஜெனரேஷன் அடுத்த ஒரு குவாலிட்டியான ஒரு கேமரா அதை யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 8 மெகாபிக்சல் கேமரா, அப்புறம் 2+2 இந்த 2+2 எல்லாம் எப்படி ஒர்க் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பிரைமரியா இருக்கிற இந்த 108 மெகாபிக்சல் கேமரா வழியே நம்ம 4K 30 FPS எடுக்கலாம், அதை விட அதிகமாக எடுக்கலாம். பட் இந்த ப்ராசஸரால அது வரை தான் சப்போர்ட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால 4K 30 FPS தான் எனேபிள் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்ல வந்து அப்படின்னா சென்டர் பஞ்ச் ஹோல் கேமரால ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. டீசெண்டா தான் இருந்திருக்கு. ஒரு 1080p ரெசல்யூஷன்ல 30 FPS நம்மளால வீடியோ எடுக்க முடியும். ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிரைஸுக்கு வேற லெவலில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமரா நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ ஓவராலா இந்த மொபைல் வந்து நீங்க வந்து கேமராஸ் ரொம்ப அதிகமா இருக்கணும் அண்ட் பட் ஃப்ரண்ட் கேமரா இல்ல பேக் கேமரா கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கணும். 8K எடுக்க முடியாதுங்க, ஜஸ்ட் 4K தான். ஸோ 4K சப்போர்ட் இருக்கு. ஸோ கேமரா ரொம்பவே நல்லா இருக்கணும் அண்ட் 5G யூஸ் பண்ணி பார்க்கணும் ஆசையா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த மொபைல தாராளமா வாங்கலாம். ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா தான் இருக்கும், படமா பார்க்கறது உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். அண்ட் ஃபைனலா 4820 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நமக்கு பாக்ஸ்ல கொடுப்பாங்க. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எல்லாமே இருக்கு. NFC அப்புறம் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல மொபைல் தான், ஒரு நல்ல சூப்பரான ஒரு மொபைல் தான், கண்டிப்பா நீங்க வாங்கலாம். இந்த பிரைஸ்க்கு ஒரு ஓகேவான மொபைல் தான். பட் நீங்க பாயிண்ட் என்ன அப்படின்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு பாயிண்ட். ஓகேவா? இந்த பட்ஜெட்ல நிறைய AMOLED நம்ம பார்த்துருக்கோம். பட் இவங்க தான் மறுபடியும் LCD கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் ரேட்டை மட்டும் அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. AMOLEDோட அந்த குவாலிட்டிக்கு ஈக்குவலா எதுவுமே வர முடியாது. என்னதான் இவங்க வந்து HDR10 சப்போர்ட் கொடுத்தாலும் 120 Hz refresh rate கொடுத்தாலுமே AMOLEDோட குவாலிட்டிக்கு கண்டிப்பா வரவே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் AMOLED தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ AMOLED இருக்குதுன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அண்ட் கூடவே இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் பிரைசிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த பிரைசிங்லேயே நமக்கு வந்து Moto G5G அப்படிங்கிற அந்த மொபைல் இருக்கு. அந்த மொபைல் வந்து ஃபர்ஸ்ட் Snapdragon 750 G5G ப்ராசஸர் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மொபைலுமே ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் என்ன கேமராஸ் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் டிஸ்பிளே கொஞ்சம் இங்கே நல்லா இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ போட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மொபைலுக்கும் ரொம்பலாம் பெருசாக ஒன்று இருக்காது. கேமரா தான் ஹைலைட்டடான ஒரு மேட்டர். கேமரா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பேக் கேமரா மட்டும்தான். ஸோ அது உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும்னு நினைச்சு நீங்கள் வாங்கலாம். 5G நீங்கள் அப்படி கூடவே லைட்டாக 5G நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும் ஆசையாக இருப்பா அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த மொபைல் இப்போதைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6+64GB வந்துட்டு 21,000 அண்ட் 6+128 வந்து 22,000, 8+128 வந்துட்டு 24,000 கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து 6+128 வாங்க ட்ரை பண்ணுங்க. 2GB ரேம்னா உங்களுக்கு பெருசாக ஒன்றும் ரொம்ப ஒன்று பெர்ஃபார்மன்ஸில் கூட போகிறது இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் 6+128 வாங்குறது லாபம் தான். ஸோ அதை வாங்க மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் வேற என்ன டாபிக்ல என்ன வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கூடவே நீங்க நம்மளோட யூடியூப் ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் நீங்க என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கன் இருக்கும்ல, ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. இவ்வளவுலாம் பண்ணாதாங்க நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துட்டு இருக்கும், நம்மளும் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ மறக்காம அதை பண்ணி விட்டுருங்க. அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன், எல்லாம் சொல்லிட்டேன். வேற என்ன டவுட் இருக்குனாலுமே மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் ஒவ்வொருத்தரோட கமெண்ட்டை வாசி கண்டிப்பா எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து விட உங்கள் லிவின் சூப்பரட்டா பாய்.